ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகவை யூடியூப் சேனலில் பெரிவா தொடர்பான பல அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது அனுபவம். அதாவது இப்போ நமக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன், மனுஷாலான நமக்கெல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், எனக்கு ரவா தோசை கொடுங்க அப்படின்போம். ஒருத்தர் சப்பாத்தி கேட்பார், ஒரு சப்பாத்தி பிடிக்கும், நமக்கு ரவா தோசை பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்களேன், பழங்கள்னு எடுத்துக்கோங்களேன். இந்த பழங்களில் நமக்கு எது பிடிக்கும், அது பிடிக்காது அப்படின்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஒரு காய்கறியில் ஆரம்பித்து மனுஷாவில் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு. ஆனால் மகான்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அவளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு கிடையாது. நம்ம சொல்கிறோம், ஒரு என்ன சொல்கிறது, சில சமயங்கள் நம்மளே சொல்கிறோம் பெரியவாளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்மளோட அஞ்ஞானம். அது பெரியவாளுக்கு என்றைக்குமே அப்படி கிடையாது. இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு கிடையாது. அப்படி இருந்தால் அவள துறவிகள் கிடையாது இல்லையா? விருப்பு வெறுப்பு அற்றவர்கள் தான் துறவிகள். அந்த வகையில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பெரியவா ஒரு ஒரு வழிபாடு நடத்துகிறேன், ஒரு அனுஷம் நடத்துகிறேன், ஒரு வியாழக்கிழமையில் நடத்துகிறேன் அப்படின்னு அவருக்கு பன்னீர் ரோஸ் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இங்கே படிச்சிருக்கேன். பன்னீர் ரோஸ், ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் புஷ்பத்தால் அவருக்கு ஒரு மாலை கட்டி போட்டோம், அந்த புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணினோம் அப்படின்னா விசேஷம். இன்னொன்று, மலவாழைப்பழம் பெரியவாளுக்கு நிவேதனம் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். மலவாழைப்பழம், அப்புறம் திரட்டிப்பால் நம்மளே தயார் பண்ணி பெரியவாளுக்கு நிவேதனம் பண்ணால் ரொம்ப இஷ்டம் பெரியவாளுக்கு. பழங்களில் பார்த்தீங்கன்னா மலைப்பழம் சொன்னது மாதிரி பெரியவாளுக்கு விளாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். விளாம்பழம், இந்த பழங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மாம்பழம்னா எல்லாருமே சாப்பிடுவான், ஒரு வாழைப்பழம் எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஆப்பிள் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப காமன் ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் இந்த மாதுளை, சீதாப்பழம், அன்னாசிப்பழம், விளாம்பழம், இதெல்லாம் எல்லாரும் எல்லா காலத்துலையும் எடுத்துப்பான்னு சொல்ல முடியாது. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் மகாபிரிவாளுக்கு இந்த விளாம்பழம் நைவேத்தியம் பண்ணுறதும் பெரியவாளுக்கு பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும் விளாம்பழம். இந்த விளாம்பழத்தை வச்சு பெரியவா பல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்க. விளாம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பால் சைஸில் இருக்கும். கிரிக்கெட் பால் சைஸில் இருக்கும். வெளியில் வந்து ஓடு இருக்கும். இப்போ ஆப்பிள்லாம் மேலே தோல் இருக்குது, மாம்பழம் தோல் இருக்குது, வாழைப்பழம் தோல் இருக்குது இல்லையா? இந்த விளாம்பழத்தை பார்த்தீங்கன்னா வெளியில் ஓடு. இந்த ஓட்டை உடைக்கணும், தரையில் வச்சு அப்படி தட்டினோன்னா அந்த ஓடு கொஞ்சம் உடைஞ்சோன்னு மிச்ச ஓட்டெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் இருக்குது பார்த்தீங்களா, சதை பகுதி, அதான் விளாம்பழம். அதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். விளாம்பழத்தில் பச்சடி கூட பண்ணுவாள் சில வீடுகளில். நான் தஞ்சாவூர் பக்கத்தெல்லாம் விளாம்பழத்தில் பச்சடி பண்ணுவாள். விளாம்பழம் சுவாமி பூஜைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. பிள்ளையார் சதுர்த்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா விளாம்பழம் நிறைய இருக்கும், ரொம்ப இஷ்டம். பிள்ளையாருக்கும் பண்ணலாம், விளாம்பழம் பண்ணலாம். இந்த விளாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து பழுத்திருக்கணும். எதுவுமே பழுத்திருந்து சாப்பிட்டா தான் நன்னா இருக்கும். அது இப்போ வாழைப்பழம்னா நம்ம அழுத்தி பார்ப்போம், இல்லை கல் மாதிரி இருக்கா, இப்போ வேண்டாம் வச்சுருவோம்.
மாம்பழம் தெரியும், கலரை வச்சு கண்டுபிடிக்கலாம் பழுத்திருக்கா இல்லையான்னு. ஆப்பிள் அப்படி கிடையாது. ஆப்பிள் வந்து 2 ஆப்பிள் இருக்கும், ஒன்று மாவு ஆப்பிள், இன்னும் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த விளாம்பழம் பழுத்தெடுத்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது பெரியவாளும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த பழத்தை இப்படி வச்சு ஆட்டி பார்க்கணும். காதுகிட்ட வச்சு ஆட்டி பார்க்கும்போது உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் இருக்கிறதுல அது உதிர்ந்து வந்து தனியாக அது மட்டும் கட கட கடன்னு ஆடும், ஒரு கிளுகிழப்ப மாதிரி ஆடும். அப்படி ஆடித்தന്നെ அது பழுத்தெடுத்து அந்த ஓட்டை உடைச்சி அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். இதை பெரியவாளும் சொல்லியிருக்கேன். இந்த விளாம்பழம் மகாபெரிவாளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு மகாபெரிவா பக்தர், ரொம்ப மகாபெரிவாளுக்கு அடிக்கடி மடத்துக்கு வர குடும்பம், மகாபெரிவாளுக்கு ரொம்ப பழக்கமான குடும்பம். அந்த அன்பர் பேர் முத்துசுவாமின்னு பேர். அவர் பெங்களூரில் உத்தியோகம் பண்ணுறார், பெங்களூரில் உத்தியோகத்தில் இருக்கார். அவர் ஏதோ ஒரு பழக்கடைக்கு போகிறப்ப விளாம்பழம் நன்னா அங்கே இருந்திருக்கு, கிடச்சிருக்கு. கண்ணுக்கு பார்த்துருக்கேன், கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கேன். விளாம்பழம் நன்னா இருக்கு. இந்த விளாம்பழத்தை பார்த்தோன்னே அவருக்கு மகாபெரிவா ஞாபகம் வந்துடுது. இந்த பழத்தை நம்ம வாங்கி பெரியவாளுக்கு அனுப்பலாமே, பெரியவா விளாம்பழம் சாப்பிடலாமே. நம்ம பெரியவாளுக்கு அனுப்புகிற விளாம்பழத்தில் ஒரு சின்ன பீஸ், ஒரு சிறு துளி எடுத்து வாயில் போட்டுட்டு பெரியவா எடுத்துட்டாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே இல்லையா? இவ்வளோ பெரிய அனுகிரகம் பாருங்க. நாம் சமர்ப்பிக்கிற ஒரு பொருளை தெய்வத்திற்கோ மகானுக்கோ நேரடியாக பயன்படுகிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதுபோல் அவர் நினைக்கிறார், நம்ம அனுப்புகிற பழத்தை மகாபெரிவாளுக்கு போய் இந்த பழத்தை பெரியவா பயன்படுத்தினார் அப்படின்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், இத்தனோண்டு எடுத்து சாப்பிட்டாலே போருமே அப்படின்னு தீர்மானித்து 6 விளாம்பழத்தை நல்லா பொறுக்கி வாங்குறேன். 6 விளாம்பழம் எங்கே பெங்களூரில் வாங்குறேன். வாங்கி முடிச்சோடனே இது வந்து அனுப்பணும். எங்கள் மெட்ராஸில் அவரோட அம்மா இருக்கா, அம்மா கணிச்சு அம்மா கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் மகாபெரிவாட்ட சேர்க்கணும் அப்படின்னு அவர் தீர்மானிக்கிறார். இப்போ இன்றைக்கி இருக்கிறவர்களாம் நினச்சா டக்குலாம் அனுப்ப முடியாது. அந்த காலத்தில் இதை எப்படி மகாபெரிவாளுக்கு, அதாவது காஞ்சிபுரத்துக்கு அம்மா மூலியமாக போய் சேரணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவருக்கு ஒரு உபாயம் அமைகிறது. இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.